எல்லாத்தையும் நான் வாரி சுருட்டி ஏவாயிலேயே போட்டுப்பேன் அப்படின்னா நீங்க என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? இன்னைக்கு இந்த ஊழல் அப்படிங்கிறது வந்து எப்படி திமுக மலிஞ்சு கிடக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். 4000 கோடி பேக்கேஜ் நாங்க சிங்கார சென்னை பேக்கேஜ் அப்படின்னாங்க மேயரமா. இன்னைக்கு இந்தியாவிலேயே வந்து அழுக்கான நகரங்கள்ல முதல் நகரமா மதுரை இருக்கு, 3வது நகரமா நம்ம சிங்கார சென்னை இருக்கு. வெக்கமா இல்ல உங்களுக்கு இதை சொல்லிக்கிறதுக்கு? இதுக்கு எத்தனை பேக்கேஜ்? 4000 கோடி பேக்கேஜ் எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? எங்க கூட நிறுத்திருக்கு பாத்தீங்களா? இது என்னன்னா சென்னை மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஒரு சிட்டிய இது பண்ண நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு மேயரை நீங்க எப்படி போடணும்? நீங்க எப்படி போட்டிருக்கீங்க? ஒரு பொம்மை மாதிரி ஒரு பொண்ணை போட்டு அந்த மாவை இங்கிட்டு சுத்தி விடுறாங்க, இங்கிட்டு சுத்தி விடுறாங்க, ஏன்னா இங்கிட்டு திரும்பமா பாமா வாமா ஒரு எடுப்பார் கைப்புள்ள மாதிரி இருக்கிற ஒரு அம்மாவை போட்டு அவங்க என்ன செய்வாங்க? முதல்வர் போறாரு, முதல்வர் கார்ல சைட்ல அந்த இவங்களோட ஏறி தொங்கிட்டு போறாங்க அவங்க எஸ்கார்டுங்க போற மாதிரி. அந்த பதவியோட பவர் என்ன, நம்மளோட இது என்ன, வேல்யூ என்னன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க. அவங்களுக்கு என்ன தெரியுது? எதா இருந்தாலும் பக்கத்துல இங்கிட்டு சேகர் பாபு என்ன சொல்றாரோ அதை பேசுறாங்க, இங்கிட்டு கே நேரு என்ன சொல்றாரோ அதை பேசுறாங்க. அவங்களுக்கான ஒரு சொந்த ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கான எதுவும் இல்லை அவங்க கையில. சும்மா பொம்மையா பேருக்கு ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப எப்படி நிர்வாகம் எப்படி இருக்கும்? இந்த லட்சணமா தான் இருக்கும்.